ஹலோ கைஸ், இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 5 முந்திரி பருப்பு, ஒரு தேங்காய் சில்லு, 1/4 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து வதக்கி ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போது மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முன்னாடியே மசாலாவுக்கு வதக்கும் போதே நம்ம ஒரு பழ தக்காளி சேர்த்துக்கிட்டோம். இதில் அரை பழத்தை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளியோட ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா மட்டன்லேருந்தே தண்ணி வரும். அப்போ நமக்கு அளவு தண்ணி சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது மட்டன்லேருந்து நிறையா தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போது நம்ம முதல்ல பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டக்கப்புறம் இப்போது மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து திருப்பியும் ஒரு கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நான் தண்ணியாகவே எடுத்துக்கிடுவேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் சேர்க்க போகிறேன். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இதில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டோன்னா மட்டன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பார்த்தீங்களா, குழம்பு சூப்பராக வந்துடுச்சு. நல்லா மட்டன்லாம் பஞ்சு போல் வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியில் கொத்தமல்லி தலை தூவினோம்னா நம்மளோட சூப்பரான சுவையான ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. இது தோசை, சப்பாத்தி, இட்லி இது எது கூட வேணாலும் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.